வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பிளாக் மணிலாம் வாங்கலைன்னு உண்மையாக நான் வாங்கலை. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் திட்டப்படி வந்தது காரணம் என்னென்னா, எனக்கு வேலை இல்லை, என் ஒய்ஃப் வேலை பார்த்துட்ருக்கா. அதனால் நான் வந்து இங்கே இருக்கேன். அதோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மாமனாரை கொண்டுட்டானோம். அவருக்கு வந்து பித்தப்பையில் கல் அப்படின்னு சொல்லி அவருக்கு நெஞ்சு வலி வேற வச்சு அவரை கொண்டானோம். அவர் செத்ததுக்கப்புறம் அவர் இருந்த வரைக்கும் கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அவர் செத்ததுக்கப்புறம் என்னால் இப்போ வீட்டுக்கு போக முடியல, ஸ்ரீமுஷத்துக்கே போக முடியாத மாதிரி பண்ணிட்டானோ. அதனால தான், இல்லைன்னா நான் ஸ்ரீமுஷத்துலேயே தான் இருந்துருவேன் எல்லாமே. இப்போ என்ன சொல்லலாம்னா, நான் பொட்டை மாதிரி ஸ்ரீமுஷத்தில் இருந்துட்டு பேசாமல் திட்டுவழியில் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறானோ. அதுவும் உண்மை இல்லை. அதே மாதிரி நான் ஏன் அடிக்கடி கொத்த மோதுங்கிறேன்னா, அவனெல்லாம் பொட்டை மாதிரி போயிடும். கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஜாதி கலவரமாக மாற்றலாம், இல்லை மத கலவரமாக மாற்றலாம், இல்லை நியூஸ் பேப்பரில் அதை போட்டுருவேன், இல்லை டிவியில் இதை காட்டிடுவேன், அதை பண்ணிடுவேன். பொட்டை மாதிரி போயிடும் அவனை மொத்தமாகவே. ஆக்சுவலாக அவனுங்க பண்ணுற தப்பு எல்லாமே என்ன அப்படின்னா, தப்பு பண்ணிவிடுவானோ. அவனுக்கு வேவு பார்க்குறதுக்கு தான் இந்த கே புட்டா மாதிரி போயிடுவான்லாம் 9 புண்டாமணும். அவனெல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பானோ. வேறு ஏதோ நம்மளை மாதிரி அந்த வட சென்னையில் இல்லை நார்த் இந்தியன்ஸு, இல்லை இந்த மேக்ஸிமம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவானுங்கன்னா, இந்த ஆடு மாடு வெட்டுறவனுங்க இருக்கானுங்களா, அவனுக்கு தான். ஏன்னா அவனுங்களுக்கு தான் வெட்டி அந்த ரத்தத்தை பார்த்து இருந்த அவனுங்களுக்கு தான் வந்து மரத்து போயிருக்கோம். ஸோ அவனுங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணணும் பண்ணி கொண்டுட்டு கேட்டால் நாங்கள் பெரிய புண்டை அப்படி போனோம். அவனும் உண்மையாக பெரிய புண்டை தான், அலிப்புண்டை வேறு. கேட்டால் நாங்களாம் சைக்கோங்கிறானோ என்கிட்ட. நாங்கள் சைக்கோ, நாங்கள்லாம் அட்டி எங்களை எதிர்க்கிற அவனுங்கள்லாம் குழி தோண்டி புதைச்சிருவோம். தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை நீங்கள் நேருக்கு நேர் ஒரு ரவுடி இல்லை இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து உண்மையாக முகத்தை காட்டி செஞ்சுட்டு போயிடுவானுங்க எட்ட. இவனை பொட்டை புண்டை மாதிரி எங்கேயாவது உட்காந்துட்டு நெட்டில் அதை தேடினா இவனை போடுவான், இவனை தேடினா அதை போடுவான் அப்படின்ட்டு பொட்டைப்பாறை பேரில் தான் புசி ஜூஸு, ஏலியன் ஜூஸ் எல்லாருமே 9 புண்டாமணும். அதனால தான் கொத்த மோதுங்கிறேன். அதுவும் ஏன் ஊர் முன்னாடி மோதுங்கிறேன்னா, எனக்கு சூனியம் வச்சுருக்கானோ. நானே அடிக்கடி ஏதோ ஒன்று நிறைய இதை நான் பேச நினைக்கிறதெல்லாம் எல்லாமே பேச விட மாட்டேங்கிறானோ, கட் பண்ணிடுறானோ, கட்டிடுறானோ. இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஊருக்கு முன்னாடி வச்சுக்கலாங்கிறேன். இப்போயுமே அவனுங்களோட பிளாட் என்னென்னா, என் கூட மோதனன்னு பேர் கொடுத்துருவானோ. நிறையா 9 கொடுத்துட்டு தற்கொலை பண்ணிவிட்டு நான் தான் அவனை கொண்டுட்டேன், ஏன்னா நான் ஒரு பொட்டை மாதிரி அப்படிங்கிறானோ. இந்த மாதிரி காமெடியாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கானோ. அதனால தான் நான் சொல்கிறேன், பேர் கொடுக்குற 9கள் போய் சரண்டர் ஆகிடுங்க. இல்லையா? இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன தான் பண்ணாலும் அவனை தற்கொலை தான் பண்ணிக்க போகிறானோ, அதுதான் உண்மை. ஏன்னா அவனெல்லாம் 9, அவனை மட்டும் இல்லை, என் ஊர்லேயும் சில 9 இருக்கானோ. அந்த 9 தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டானோ. அவனுங்க எல்லாம் ஆக்சுவலாக எல்லாம் ஒரே கும்பலாக சேர்ந்து எங்களை தோக்கடிச்சிடலாம், அந்த சூனியம் வரலாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிளாட்லாம் சொல்லிகிட்டு இருந்தானோ. அவனுங்களும் கிறுக்கு புண்ட மாதிரி அவனுங்களுக்கும் தீர்த்துவான். அவனுங்களையும் தான் ஒத்தான். நான் உயிரோடு வந்தாலும் உங்களுக்கு சாவு தான். நான் செத்தா சாகிறதுக்கு வாய்ப்பில்லை. இவனுங்க ஏதாவது 9 புண்ட மாதிரி நெஞ்சு வலி அது எதுன்னு பண்ணால் தான் உண்டு. இவனுங்க பிளாட்டெல்லாம் நான் 6.7 வருஷமாக தாங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 9 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. ஆனால் இவனுங்க சூடாக்குற மாதிரி ஒரு சூனியம் வைக்கிறானோ, அதை வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறான். அதை வச்சாலே சூடாகுது, கண்ணாமன்னு கோவம் வருது. அப்புறம் அந்த சூனிய ஷார்ட்கட்டு, இந்த கடவுளோட பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னை இது பண்ணி, அப்புறம் இப்போ என்னென்னா அவனோட லாஸ்ட் பிளாட்டே என்ன அப்படின்னா, என்னை வந்து இந்த சூனிய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சு நான் கே அப்படின்னு சொல்லி கே பவரெல்லாம் வச்சு இந்த இதெல்லாம் வச்சு காட்டி நானும் ஒரு எலுமினாட்டின்னு சொல்லலான்னு பார்த்தானோ. அதுவுமே வைக்கக்கூடாதுன்ட்டான். நான் எதுவுமே வைக்கக்கூடாது, ஒழுங்காக தோத்துட்ட சரண்டர் ஆகிடு. பொட்டை புண்டை மாதிரி ஏதாவது முதுகில் குத்தாதரா 9 புண்டை, அலிப்புண்டை தான்டா நீங்களாம் 9 குதி. அதே மாதிரி நான் ஏன் இப்போ வந்து சண்டைக்கு வரல அப்படின்னா, ஏன்னா கட்டி வச்சுருக்கானோ என்ன. நான் நினைக்கிறதே பேச வைக்க முடியல. நான் ஒன்று நினப்பேன், அதை அப்படியே கட்டிட்டானோ. என்னால் அதை இது பண்ண முடியல. அதுமாதிரி ஏற்பட்டது இருக்குது. நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேச விட மாட்டேன். நான் அங்கங்கே விட்டாக பேச வைக்கிறானோ. டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் நல்லா இருந்தேன். கல்யாணத்தை அப்போ தான் எனக்கு இந்த தைராய்டு மாதிரி வந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் குண்டாக தான் இருக்கேன். காரணம் இவனுங்க தான் என்னை குண்டாக்கி வச்சுக்கிட்டே இருக்கானோ. டெய்லி உடம்பு ஒரு நாள் செம்ம வீக்கம் வீங்குது, தூக்கம் இல்லை, கையடி வைக்கிறானோ. அதுவும் லாஸ்ட்டு 9 மாதமாக கிட்டத்தட்ட லாஸ்ட்டு அக்டோபர்லேருந்து ஆரம்பித்தானோ, செப்டம்பரில் ஆரம்பித்தானோ நீங்கள் அதுலேருந்து அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கானோ.
ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறானோ, அலைய வைக்கிறானோ. வேலைக்கு நான் அதேமாதிரி தில்லை ஹோண்டாவில் நான் வேலைக்கு போனது சேல்ஸுக்கு தான் போனேன். சேல்ஸில் அதுவும் சர்வீஸ் தான், கிட்டத்தட்ட சேல்ஸும் பார்க்கணும் சர்வீஸும் பார்க்கணுன்ட்டாங்க. அங்கே வண்டி கழுவுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன். கடையை ஓப்பன் பண்ணுறது, வண்டியை இறக்கி நிறுத்துறது, வண்டியை துடைக்கிறது, இதெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் என்ன, அங்கேயும் 12,000 தான் எனக்கு சம்பளம். அது ஆனால் கையில் கொடுத்தானுங்க. இப்போ என்ன சொல்கிறானோ, நான் அவங்ககிட்ட பிளாக் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. அதேமாதிரி நான் முதல்ல ஒரு வண்டி வாங்கினேன் என் ஒய்ஃபுக்காக, டிவிஎஸ் ஜூபிட்டரு, கண்ணபுரானில், இங்கே தான் திட்டக்குடியில். அதையுமே கொண்டு போய் அது வந்து மைலேஜ் கொடுக்கல. அதனால் எக்ஸ்சேஞ்சில் அவனுங்கள்ட்ட போட்டு அதே இதுக்கு ஒரு வண்டி தான் வாங்கினேன். நானும் வாங்கி அந்த இதுக்கு வண்டிக்கு ஃபேன்சி நம்பர் போட்டு கொடுத்துட்டு இப்போ நான் இலுமினாட்டி அப்படிங்கிறானோ. அதுவும் இல்லை. அதேமாரி ராகவண்ணை என்னோட மாமனார்கிட்ட படித்தவர். அதேமாதிரி சதீஷன்னு என் மாமனார்கிட்ட படித்தவர். இவங்க 2 பேரும் அப்போலேருந்தே என் ஃபேமிலிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது திட்டக்குடியில். அவங்கள மட்டும்தான் பேசி இது பண்ணிகிட்ருக்கேன். ராகவண்ணாவும் காசு அப்பப்போ தருவார். அது அவள் வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஏதாவது கேட்பா, அவள் வாங்கி கொடுப்பார். இதெல்லாம் அப்போலேருந்து நடந்துகிட்ருக்கு. கேட்டால் இப்போ அவர் வந்து பிளாக் மணி அவர் வழியாக வருது அப்படிங்கிறானோ. அதெல்லாம் இல்லை. அப்படியே வந்தாலும் எனக்கு தெரியாது, அது அவங்களோட இது. நான் வந்து பேசினாலும் நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லைப்பா. அது பிளாக் மணி இல்லை. பிளாக் மணியாகவே இருந்தாலும் நான் இது பண்ணல. அது அவங்கக்குள்ளே அது அப்போலேருந்து நடந்துகிட்ருக்கு. நான் இப்போ போயிட்டு வாங்காத நான் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க பழக்கம். அதனால் எனக்கு வரல. இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை எப்படியாவது ஃப்ரேம் பண்ணிடலான்னு பார்க்குறானோ. மக்கள் நீங்கள் முடிச்சுக்கிட்டால் தான் உண்டு. இல்லைனா உலகத்தை அழிக்க போகிறானோ. உலகம் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை. 2010 இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமி இவ்வளோ சூடாக இல்லை. வெயில் காலமே வந்தாலும் ரொம்பலாம் இருக்காது. இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணம் எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு, எல்லாமே வயக்காடாக மாற்றியாச்சு. அதுவும் இல்லாமல் வயக்காட்டுலேயுமே ஏதாவது ஒழுங்காக இருக்கா அப்படின்னா அதுவுமே இல்லை. அதுலேயுமே பூச்சி மருந்து, உரம், அது இதுன்னு செயற்கை உரம் போட்டு, கோழியுமே பார்த்திங்கன்னா கோழி சீக்கிரமாக வந்து பெருக்கணும், உடம்பு பெருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஊசி போட்டு இப்போ அதெல்லாம் திங்கிறதுனால தான் இந்த பொண்ணுங்கள்லாம் சீக்கிரமாக வயசுக்கு வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே அவனுங்க கொடுக்குற எல்லா கெமிக்கல்ஸுமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. அவனுக்கு கொடுக்குற மருந்துமே அப்படி தான். அது வந்து இப்போ தெரியாது. இப்போ உடம்புல தெம்பு இருக்கிறதுனால உடம்பு அப்படியே தாங்கிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் வயசானதுக்கப்புறம் ஏன் எல்லாம் சீக்கிரமாக செத்து போகிறோம் அப்படின்னா இந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் தான். மாத்திரைலாம் போடாதீங்க. நானும் மாத்திரைலாம் போடாமல் தான் இருந்தேன். நான் இப்போ வேறு வழி இல்லாமல் சில பல பிரச்சனைகளெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சுக்கோங்க. நான் உண்மையை சொல்கிறேன். நான் இலுமினாட்டி இல்லை, நான் கே இல்லை. அதேமாதிரி நான் ஏலியன் ஜூஸும் கிடையாது. ஏலியன் ஜூஸும் அங்கே இருக்கானோ. அவனெல்லாம் வெள்ளைக்கார பொட்டை மாதிரி புண்டாமனோ. அவனெல்லாம் அங்கே உட்காந்துருக்கானோ. இங்கே இருக்கிறதெல்லாம் அதோடு இல்லாமல் எனக்கு டவுட்டு யார் மேலே வருது அப்படின்னா இந்த டாட்டா பிர்லா மேலே தான் வருது. டாட்டாவும் அந்த காலத்துலேருந்தே பணக்காரன், பிர்லாவும் அந்த காலத்துலேருந்து பணக்காரன். அவனுங்கெல்லாம் தான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த இதுவே வச்சுருக்கானு இந்தியாவே மொத்தமாக. மேபி அவன் ஏன்னா டாட்டா பார்க்க செம்ம வெள்ளைக்கார மாதிரியே இருக்கான். அவன் மேலே தான் எனக்கு டவுட்டு. அவன் பிர்லா யாருன்னே தெரில. பிர்லா இந்த மாதிரி குரூப்லாம் இருக்கானோ. ஏன் ஆல்ரெடி ஆக்சுவலாக அவனுங்க வந்து காந்தியால் இந்த இந்தியா விட்டு போகணும் அப்படின்னு நிலமை வந்தப்போ அப்புறம் வந்து அம்பேத்கரை வச்சு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதினானோ. அடுத்து இவன் அவன் பேர் என்ன, நேரு உண்மையாக மாமா தான். நம்ம இந்தியாவை கூட்டி விட்டான். அவனுக்கு அவனுக்கு மவுண்ட் பேட்டன் அவன் பொண்டாட்டியை கூட்டி விட்டு அவனை உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அவனுங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் நாங்கள் யாரெல்லாம் நல்லவங்க போனாங்களோ அவங்களுக்கு கெட்ட பேர் தான் இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் ஹிட்லர் தான் ரொம்ப நல்லவன். அவங்க அம்மாவை தொட்டதுக்காகவே மொத்த ஜூஸியுமே அழிச்சான். அவனுங்கெல்லாம் ஒன்றுக்கு விட்டானோ, என்னென்னா இப்படி பண்ணுறானோலே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவனுங்கெல்லாம் வந்து பொம்பளைங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை நடந்து நாங்கள் கே எல்லாம் பார்த்துறோம்னு சொல்லி ராக்கஃபெல்லரு இவனுங்கெல்லாம் கே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து படத்தில் நடிக்கிறவெல்லாம் கே, பொண்ணுங்களை யாரையும் தொடக்கூடாது, இந்த மாதிரி ஏற்பட்ட அந்த இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. கிட்டத்தட்ட ஹிட்லர் காலத்துலேருந்தே இந்த கே தான் ஆண்டுகிட்டு இருக்கானோ. அவனுங்க அதுதான அவனுக்கு குரூப்பில் வந்தது எல்லாமே 9 தான். கேவும் வந்துச்சு. அப்புறம் இந்த பொம்பளைங்களையும் அவங்க பொம்பளைங்க கூட குச்சியாரி தான், இவனும் பி தான். ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ராஜாவாக வந்தாலுமே எவனை வேணாலும் ஒழுக்கிறது, அவனுக்கு தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் அவன் அப்படின்னு இப்படி போய் இப்படி தான் போயிட்டுருக்கு. அவனுங்க ஏன் வந்து நம்ம உலகத்தை அழிக்க பார்க்குறானோ அப்படின்னா, அவனுங்க சேலஞ்சே கடவுள் கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த அவனுங்களுக்கு கொடுத்த எல்லா டெக்னாலஜி எல்லாமே வந்து கொடுத்து தான் அனுப்பிச்சாங்க.
இதெல்லாம் கொடுத்து நீ க்ரியேட் பண்ணி காட்டு அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. அவனுங்களால முடியல, மக்களை வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறானோ. இப்போ பண்ணாலுமே அவனுங்க கொண்டுட்டு இவனுக்கு எடுத்துக்கிட்டு உலகத்தை அழிக்கலான்னு பார்க்குறானோ. காரணம் என்னென்னா அவனுங்களுக்கு கடவுள் பவர் வரல. எப்படியாவது கடவுள் பேர் எடுத்துடலாம், நல்ல பேர் எடுத்துடலாம், இல்லை மக்களை ஆட்சி பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு பார்த்தோம். எதுக்குமே வக்குமேறு இல்லாமல் போச்சு. அப்போ தான் எவனோ ஒருத்தவங்க அந்த பிளானை கொடுத்துருக்கான், இந்த கவர்மெண்ட் சிஸ்டங்கிற பிளான் அப்போ தான் வந்திருக்கு. அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே பண்ணிகிட்ருக்கானோ. அவ்வளோதான். அதை யார் எதிர்த்து கேட்குறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுறானுங்க. நான் எதிர்த்து கேட்டேன், என் தள்ளி அதை கட்டுறான்னு பார்க்குறானோ. இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட்டு இப்போதைக்கு. உண்மையாக சொல்லணுன்னா இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் உண்மையாக என்ன கொடுக்கணும்? ஒரு ஒரு தங்கிறதுக்கு ஒரு இடம், சாப்பாடு, செய்யறதுக்கு ஒரு வேலை, ஒரு போட்டுக்க ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்ன தண்ணி. இப்போ தண்ணி ரொம்ப அத்தியாவசியம். தண்ணி இதெல்லாம் கொடுக்கணும். இதை தவிர இவங்க எல்லாத்தையும் பண்ணுறானோ. இதெல்லாம் கேட்டால் எங்களாலேயும் இல்லை, என்னாலையும் தனி மனிதனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் கேட்டால் தான் உண்டு. இப்போ நரேந்திர மோடியால் தான் இந்த இந்தியாவே இப்படி வந்துச்சு. ஆனால் நரேந்திர மோடியே போட்டுத்தள்ள தான் பிளான் வச்சுருந்தானோ. நான் என்னையும் போட்டுட்டு நரேந்திர மோடி, ஷி ஜின்பிங்கு, அப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினு, இவங்களை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அப்படியே, ஏன்னா அவனுங்க ஆளுதுன்னா கீழே எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க, போட்டு தள்ளிட்டு ஏதாவது ஒரு நியூஸை தப்பாக சொல்லிவிட்டு அவ்வளோதான் காட்டி முடிச்சுட்டு போனோம். நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துமே எதுவுமே பண்ண முடியாது. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டு இந்த எல்லாத்தையுமே கலைச்சிட்டு என்னோடய புது சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் விடிவு காலம் பிறக்கும். முடிச்சுக்கங்க.